சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 11th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் தான் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம கௌதம் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. அப்போ தான் நம்ம அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கான எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வரப்போது. ஆடே 20,000 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, ஓகேவா? ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கான எல்லா இம்பார்ட்டன்ஸ் அப்புறம் PDF வரப்போது பப்ளிக் எக்ஸாமுக்கு, ஓகேவா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட் 1 மார்க் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 21 மார்க்கு. சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, காம்பவுண்ட் வேர்டு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, இடியமு. ஃபஸ்ட்டு 8 பார்த்துட்டிங்களா? இடியம் வரையும் இருக்குது, பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, கொஷின் டேகு, பிளெண்டட் வேர்டு, அமெரிக்கன் இங்கிலீஷ், ப்ளூரல் ஃபார்மு, அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷனு, அப்ராப்ரியேட் பேட்டர்ன் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸு, கொஷின் டேகு, அப்புறம் எக்ஸ்பென்ஷனு. இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் நான் கமெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, ஓகேவா? அடுத்து ரைட் டெஃபினிஷன் ஃபார் த கிவன் டேர்மு, அப்புறம் கிளிப்படு வேர்டு, அன்சிலபிஃபை, ட்ரை சிலபிஃபை, டெட்ராட்ரிலபிஃபை. ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கு போயம் நேம்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதும், 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ அது எந்த 2ன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ 6ல் 4 எழுதணும், ஓகேவா? இருபத்தொன்று, 22, 23, 24, 25, 26. ஸோ அடுத்து பாருங்கள், 27, 28, 29, 30. ஸோ இந்த 4ல் நீங்கள் 2 எழுதணும்ப்பா, 3 எழுதணும், 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். இந்த 4மே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா கிராமர் பாட்டு 10th வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பஞ்சுவேஷன் வந்திருக்கும், ரீரேஞ்ச் வந்திருக்கும். பட் இதில் வரணும் எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே வந்திருக்காது. ஸோ இந்த 4ல் 3 எழுதணும் நீங்கள், 27, 28, 29, 30. ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கான ERC கொஸ்டின்ஸ்ப்பா, ஓகே? கான்டென்ட்ஸ், ரெஃபரன்ஸு, எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ 31, 32, 33. இந்த 3ல் நீங்கள் 2 எழுதணும், 1 சாய்ஸில் விட்டுக்கலாம் நீங்கள். ஸோ ERC தான், அந்த லெசனுக்கு முடிச்சா போதும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிடலாம். சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ 2 மார்க் தான், 3 மார்க் மாதிரி கேட்டிருக்காங்க. 24, 25, 26. இந்த 3ல் 2 எழுதணும் நீங்கள், 1 சாய்ஸில் விட்டுக்கலாம், ஓகேவா? அதே தான். எனி ஆன்சர் 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் நாட் மோர் தென் 30 வேர்ட்ஸ். 30 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிறாங்க, ஓகேவா? நீங்கள் பேராகிராஃப் மேலே எழுத தேவையில்லை, ஓரளவுக்கு எழுதுனா போதும். 20 வேர்ட்ஸ் இருந்தாலும் 2 மார்க் தான், 3 மார்க் தான். நீங்கள் 30 வேர்ட்ஸ் இருந்தாலும் 3 மார்க் தான், 40 வேர்ட்ஸ் இருந்தாலும் 3 மார்க் தான். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே போக தேவையில்லை, கரெக்டான இது மட்டும் எதுனா போதும், உங்களுக்கு 3 மார்க் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 3 மார்க் கொஸ்டின்ஸு. இந்த கம்ப்ளீட் த ப்ராப்ஸ் இருக்குது தெரியுமா? இது எல்லா கொஸ்டின்லையும் மேக்ஸிமம் இருக்கும். அப்புறம் டிஸ்கஸ் ப்ராசஸ், அப்புறம் நோட்டீஸ் மேக்கிங்கு, அப்புறம் லெட்டர் ரைட்டிங், இதெல்லாம் இருக்கும். எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் நியூஸ் ஹெட்லைன்ஸ். பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் பிகின்ஸ் ஆன் May 30. ஸோ அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். டே போட்டு யார் வின் பண்ண, அது மாதிரி எழுதலாம் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி. சிம்பிள் தான், எக்ஸ்பிளைன் த ஹெட்லைன்ஸ் தான். அடுத்து பார்ட் 4 பாருங்கள், 5 மார்க் கொஸ்டின்ஸ். 41, 42, 43. ஸோ போயம் 5 மார்க், ப்ரோஸ் 5 மார்க்கு, போயம் 5 மார்க்கு, சப்ளிமெண்ட்ரி 5 மார்க்கு. 41, 42, 43. எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க, எப்படி எழுதான்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். 43 பாருங்கள், சிம்பிள் தான். ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரி, அப்புறம் நோட் மேக்கிங்கு, லெட்டர் ரைட்டிங்கு, சிம்பிளாக இருக்கும். அப்போ 44 பாருங்கள், உங்களுக்கான நோட் மேக்கிங், சம்மரைஸு, ஈஸியாக எழுதிடுவீங்க, இதெல்லாம் ஒன்றா எழுதிடுவீங்க. 45 பாருங்கள், பயோடேட்டா, அட்வர்டைஸ்மெண்ட், ஓகேவா? அடுத்து 46 பாருங்கள், எரர் ஸ்பாட்டிங்கு. 47 உங்களுக்கான ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க, பேராகிராஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதை எடுத்து ஆன்சர் எழுதுனா போதும், உங்களுக்கு 5 மார்க்கு. அப்படி இல்லைன்னா மேலேயே பாருங்கள், அதுக்கான ரிலேட்டட் வேர்ட்ஸ் எழுதுனா போதும். சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பெண்ட் 6 months இன் ஸ்பேஸு, அதுக்கு பேர் என்ன, ஸ்பேஸ் தான் ஆன்சரு. த கோர்ட் அட்ஜஸ்டட் த கேஸ் சின்ஸ் டை, இது வந்து இதில் வரும், உங்களுக்கு லாவில் வரும், அவ்வளோதான். ஸ்லோனா சுட் பி கிவன் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், இது வந்து எஜுகேஷன். டியூரிங் த சம்மர் ஹாலிடேஸ் ஹி ஹேட் டு பி கிரட் டு சி த தாஜ்மஹால்னால் இது வந்து உங்களுக்கு ட்ராவலில் வரும், அவ்வளோதான். ஸ்பைசி ஃபுட்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் அண்ட் டயபெட்டிஸில் வரும், அவ்வளோதான். தட்ஸ் இட். ஸோ வீடியோ எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கௌதம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். உங்கள் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. கமெண்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க, ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.